வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா, ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாது, நாளை இறுதி முடிவெடுப்பது என கர்நாடக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு போனஸ், முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி, தமிழக கடலோர பகுதியில் பாதுகாப்பு படையினர் பங்கேற்பு. தீவிரவாதிகள் மீண்டும் ஊடுருவியதாக தகவல், பதான்கோட்டில் வீரர்கள் குவிப்பு, பதற்றம். காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கர்நாடகம் முடிவு செய்துள்ளது. பெங்களூருவில் காவிரி பிரச்சினை பற்றி விவாதிப்பதற்காகவும் முடிவு செய்வதற்காகவும் கர்நாடக மாநில அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. முதல்வர் சித்தராமையாவின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கர்நாடக சட்டப்பேரவை மற்றும் மேலவைகளின் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் தண்ணீர் தரக்கூடாது என அனைத்துக் கட்சியினர் வலியுறுத்தினர். தில்லியில் நாளை நடைபெறவுள்ள இரு மாநில தலைவர்கள், உயர் அலுவலர்கள் கூட்டத்துக்கு பிறகே தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூறினர். இந்த நிலைப்பாட்டை முதல்வர் சித்தராமையாவும் ஏற்றுக்கொண்டார். இதன் அடிப்படையில் இன்று மாலையில் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்துக்கு தண்ணீர் தரலாம் என கர்நாடக அரசு தலைமை வழக்கறிஞர் மதுசூதனன் நாயக் கருத்து தெரிவித்துள்ளார். பெங்களூரில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமது கருத்தை நாயக் தெரிவித்துள்ளார். மழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வினாடிக்கு 24,000 கன அடி தண்ணீர் வருவதாகவும் இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் தரலாம் என்றும் நாயக் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற கண்டனத்தை தவிர்க்க தண்ணீர் திறப்பதே சிறந்தது என அவர் கருத்து தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வராவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றி அதிருப்தி தெரிவித்தனர். We are disappointed. Once again, the Supreme Court has given a judgment against us. It is not a good judgment as far as we are concerned. And the party here, today we have resolved not to release the water, not to again comply the decision of the Supreme Court of today. And we will request the Chief Minister not to release the water. We are only requesting to give a drinking water. In spite of our repeated requests, the Supreme Court is rejecting. It is very unfortunate. The Prime Minister should interfere. He alone can solve this problem. It cannot be solved by others. தமிழக அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் மற்றும் கருணை தொகையை அறிவித்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 8.33% போனஸ் மற்றும் 11.67% கருணை தொகை என மொத்தம் 20% வரை போனஸ் வழங்க உத்தரவிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா நட்டம் அடைந்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 8.33% போனஸ் மற்றும் 1.67% கருணை தொகை என மொத்தம் 10% போனஸ் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் 21,000 ரூபாய் என்ற சம்பள உச்சவரம்பை தளர்வு செய்து அனைத்து சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கும் இதே விகிதத்தில் போனஸ் வழங்க உத்தரவிட்டுள்ள முதல்வர், இது தவிர தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், மாவட்ட கூட்டுறவு, தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கருணை தொகை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதனால் போனஸ் பெற தகுதி உள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 ரூபாயும் அதிகபட்சம் 16,800 ரூபாயும் பெறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 3,67,787 தொழிலாளர்களுக்கு 476 கோடியே 71 லட்சம் ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளை ஒட்டிய கடலோர பகுதிகளில் 2 நாள் நடைபெறும் ஒருங்கிணைந்த கடலோர பாதுகாப்பு ஒத்திகை இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கடலோர பகுதிகளில் காவல்துறையினர் அதிவிரைவு படகு மூலம் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி.
கடல் வழியாக தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் சாகர் கவச் ஆபரேஷன் நாடு முழுவதும் 2 நாட்களுக்கு நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலும் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இந்த சாகர் கவச் ஆபரேஷன் ஆனது நடைபெற்று வருகிறது. இதற்காக கடலோர காவல்படை, மீன்வளத்துறை, துறைமுகத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுமே இந்த ஆபரேஷனில் பங்கேற்கின்றன. அது மட்டுமல்லாமல் ரோந்து கப்பல்களும் இதற்காக சிறப்பாக வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த சாகர் கவச் ஆபரேஷன் மூலம் தீவிரவாதிகளினுடைய ஊடுருவலை தடுக்கும் அனைத்து பயிற்சிகளுமே எடுக்கப்படும். அதாவது டம்மி தீவிரவாதிகள் கடல் வழியாக ஊடுருவ முயல்வர், அவர்களை இங்கிருக்கும் காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல்படையினர் தடுப்பதே இந்த ஆபரேஷனுடைய முக்கிய செயலாகும். ஆகவே இது நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. சென்னையிலும் ஆங்காங்கே முக்கிய இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 2 நாட்களுக்கு இந்த பயிற்சியானது நடைபெற உள்ளது. இதன் மூலம் தீவிரவாதிகள் நுழைவதை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை கடலோர காவல்படையினரிடையே நிலவி வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சென்னையிலிருந்து புவனேஸ்வரி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, குளச்சல் உள்பட 68 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கடலோர பகுதிகளிலும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அதிவிரைவு படகு மூலம் 80க்கும் மேற்பட்ட கடலோர பாதுகாப்பு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு பாதுகாப்பு ஒத்திகை, இது சாகர் ஹவாச் அப்படிங்கிற பேரில் ஒரு பாதுகாப்பு ஒத்திகை. இது தமிழகத்திலிருந்து நம்ம சென்னை டு கன்னியாகுமரி முடிய நீரோடித்துறை வரைக்கும் உள்ள இதை தமிழக காவல்துறை சார்பாகவும் கோஸ்ட் கார்டு சார்பாகவும் இன்னும் தமிழ்நாடு காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலையும் ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இதில் கடல் வழியாக தீவிரவாதிகளை ஊடுருவதை கண்காணிக்கிறதுக்காகவும் அதை ஒரு ஒத்திகை, தீவிரவாதி ஊடுருவல்னா எப்படி எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறத ஒரு ஒத்திகை போல பண்ணிட்டு இருக்கோம். புதுச்சேரி தவளக்குப்பம் கடல் பகுதியில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்திகையின் பொழுது தீவிரவாதிகள் போல் வேடமிட்டு வந்த 4 பேரை காவல்துறையினர் பிடித்தனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் கடலோர காவல் படையினர், சுங்கத்துறை, துறைமுகத்துறை, மீன்வளத்துறை மற்றும் உள்ளூர் காவல்துறையினரும் ஈடுபட்டனர். கடலூரில் பாதுகாப்பு ஒத்திகையின் போது துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகள் வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் கடலோர காவல்படை ஆய்வாளர் சேகர் தலைமையில் பாதுகாப்பு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. நடுக்கடலில் அவர்கள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அனுமதியின்றி 6 பேர் துப்பாக்கி வைத்திருந்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தொழிற்சாலைகள், தேவாலயங்கள் என பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு, துப்பாக்கிச்சூடு நடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் 4 தீவிரவாதிகள் ஊடுருவியதாக வெளியான தகவலை அடுத்து அங்கு ஏராளமான வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பதான்கோட்டில் இந்திய ராணுவ முகாம் அருகே ஆயுதங்களுடன் 4 மர்ம நபர்கள் உலவியதாக உள்ளூர் மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ராணுவ வீரர்கள் போன்றே அவர்கள் உடை அணிந்திருந்ததாகவும் கூறப்பட்டதால் தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் உடனடியாக தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டது. அதிரடிப்படை வீரர்கள் உட்பட 400 ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ராணுவ முகாமை சுற்றிலும் சுமார் 5 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பகுதிகளை சுற்றி வளைத்து தேடி வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் பதான்கோட் ராணுவ முகாமுக்குள் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ அலுவலர்கள் உட்பட 7 வீரர்கள் பலியாகினர். இந்நிலையில் மீண்டும் பதான்கோட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் பஞ்சாப் மாநிலம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் பார்வையாளர்களுக்கான கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 17 மற்றும் 19 ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பார்வையாளர்களுக்கான கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் அறிவுரைகள் குறித்த குறுந்தகடுகள் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்வது, வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்வது மற்றும் புகார்கள் மீது நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் தேர்தல் பார்வையாளர்களான 37 IAS அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
கேரள அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் மீது தடியடி நடத்தியதை கண்டித்தும் திருவனந்தபுரத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளம் செல்லும் அரசு பேருந்துகள் மாவட்ட எல்லையான கள்ளியாக்குவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த் ஜியோ. கேரள மாநிலத்தில் மருத்துவ படிப்பில் இடதுசாரி அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கண்டித்து திருவனந்தபுரம் தலைமைச் செயலகம் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் தொண்டர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து திருவனந்தபுரம் மாவட்டத்தில் முழு கடையடைப்பிற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து இயக்கப்படும் அனைத்து அரசு பேருந்துகளும் கேரள தமிழக எல்லையான களியக்காவிளையிலே நிறுத்தி வைக்கப்படுகின்றன. திருவனந்தபுரத்து போதுக்காக வடசேரி பஸ் ஸ்டாப்பில் காத்து கொண்டிருக்கிறோம். வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து களிக்காவிளை பஸ் ஸ்டாண்டு மட்டும் தான் நம்ம பஸ் எல்லாம் போகுது. திருவனந்தபுரத்தில் வந்து கருத்தாள் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. பஸ்ஸு களிக்காவிலேருந்து அங்கிட்டு போகாததுனால வடசேரி பஸ் ஸ்டாப்பில் வந்து நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிற்கிறோம். கேரளாவிற்கு செல்லும் அனைத்து பயணிகளும் பேருந்துகள் அனைத்தும் களியக்காவிளையில் நிறுத்தப்படுவதால் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து ஆனந்த் ஜியோ. வளிமண்டலத்தில் மேலடுக்கு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வட தமிழகத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் மானாமதுரை, தேவக்கோட்டை, செஞ்சி, மரக்காணத்தில் 50 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்து இயக்கத்தினர் மீதான கொலைக்கு கண்டனம். தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்துக்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலை கண்டித்து மாநிலம் முழுவதும் இன்று சாலை மறியல் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் இந்து முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டு வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் அருகில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சுரேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். நாங்கள் முறையாக இன்று மாலையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக காவல்துறையில் அனுமதி கேட்டிருந்தோம். அனுமதியை மறுத்ததினால் எங்களுடைய மன வெளிப்பாட்டை காண்பிப்பதற்காகவும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மறியலை செய்துள்ளோம். இந்து முன்னணியை சேர்ந்தவர்களை தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து அரியலூரில் பாரதிய ஜனதா மற்றும் இந்து அமைப்புகள் சேர்ந்தவர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் நகர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினர் பங்கேற்றனர். காவல்துறையினரின் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் காவல்துறையினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் விழுப்புரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தடையை மீறி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதாவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொள்ளாச்சி அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் மீது கார் மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். பொள்ளாச்சி கோட்டாம்பட்டி ராஜீவ் நகரை சேர்ந்த வெங்காய வணிகர் நடராஜ். இவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் ராமேஸ்வரம் மற்றும் திருச்செந்தூர் சென்றுவிட்டு நேற்றிரவு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். காரை மருமகன் ஆனந்தகிருஷ்ணன் ஓட்டி வந்துள்ளார். இன்று அதிகாலையில் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சாலையில் செல்லப்பம்பாளையம் பிரிவு அருகே கார் வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஆனந்தகிருஷ்ணன், நடராஜ் இருவரும் பலியானார்கள். மகன் திருமுருகன், மகள் ஜெயலட்சுமி, பேத்தி ஸ்ரீநிதி ஆகியோர்
பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 3 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை ஓட்டி வந்த ஆனந்த கிருஷ்ணன் கண் அயர்ந்ததால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து கோமங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நிலக்கரி ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மேட்டூர் அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்றிக்கொண்டு 59 பெட்டிகள் உடன் சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது. குடியாத்தம் அருகே லத்தேரி என்ற பகுதியை ரயில் கடந்த பொழுது ரயில் பெட்டிகளில் இருந்து புகை வருவதை கண்ட தேரி ரயில் நிலைய அலுவலர் குடியாத்தம் ரயில் நிலையத்திற்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தார். அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மின்சாரத்தை துண்டித்து புகை வந்த பெட்டிகளில் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். நிலக்கரி ஏற்றி செல்லும் கூட்ஸ் வண்டியில் தீ விபத்து ஏற்பட்டு புகை வருவதாக தகவல் தெரிவித்து உதவி கோரினார். நிலைய அலுவலர் தலைமையில் குழுவினருடன் விரைந்து சென்று மேற்படி 12, 13 ஆகிய பெட்டிகளில் ஏற்பட்டிருந்த புகை மற்றும் தீயை முழுவதுமாக அணைக்கப்பட்டு ஊர்தி நிலையம் திரும்பியது. இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை வழக்கு விசாரணை சிபிசிஐடி காவல்துறையினருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் துடியலூர் அருகே உள்ள சுப்பிரமணிய பாளையத்தை சேர்ந்த சசிகுமார் இந்து முன்னணி செய்தி தொடர்பாளராக இருந்தார். இவர் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து கோவை முழுவதும் கலவரம் வெடித்தது. பேருந்துகள் மற்றும் ஏராளமான கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. சசிகுமாரின் இறுதி ஊர்வலத்தின் போதும் வன்முறை வெடித்ததால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். சசிகுமார் கொலை பற்றி விசாரிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டுள்ளது. வேலூரில் கடன் தொல்லை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் விஷம் குடித்து உயிரிழந்தனர். விஷம் குடித்த மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை அடுத்த புளியங்கண்ணு பகுதியைச் சேர்ந்தவர் வீரராகவன். இவருடைய மனைவி ஈஸ்வரி, இவர்களுடைய மகன்கள் விக்னேஷ் மற்றும் தினேஷ். வீரராகவன் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்துள்ளார். இவர் தொழில் தொடர்பாக 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. கடன் தொல்லை தொடர்பாக கணவன் மனைவி இடையே நேற்று வாக்குவாதம் நடைபெற்றதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த தம்பதியர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர். இதில் வீரராகவன், அவருடைய மகன்கள் 2 என 3 உயிரிழந்தனர். ஈஸ்வரி உயிருக்கு ஆபத்தான நிலையில் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் நகரில் பூச்சி மருந்து விற்பனையாளர் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த வயதானவர்களை கட்டிப்போட்டு 15 சவரன் நகைகள் 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அரியலூர் நடு அக்ரஹார தெருவில் விதை மற்றும் பூச்சி விற்பனை கடை வைத்து நடத்தி வருபவர் சிவகுமார். இவரது வீட்டுக்கு இன்று காலை வந்த 3 பேர் விதை வாங்க வந்துள்ளதாக கூறி வீட்டுக்குள் புகுந்தனர். சிவகுமாரிடம் மக்காளச்சோள விதை கேட்டு வாங்கிய கொள்ளையர்கள் கத்தி மற்றும் அரிவாளை காட்டி மிரட்டி அவரையும் அவரது மனைவி ஞானம் என்பவரையும் கைகளை கட்டியுள்ளனர். பின்னர் அவர்கள் அணிந்திருந்த தங்கச் செயின், வளையல், மோதிரம் உள்ளிட்ட 15 சவரன் நகைகளை பறித்துக் கொண்டு பீரோவில் வைத்திருந்த 7.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சிவகுமார் அளித்த புகாரின் பேரில் அரியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். உளுந்து விதை வேணும்னாங்க. உளுந்து விதை எடுத்து கொடுத்தோன்னா ஒரு முசோளம் பையன் ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. பக்கத்தில் இருக்க ரூமுக்குள்ளே போனேன். ரூமுக்குள்ளே போனோன்னா 3 பேர் வந்து நான் கையை கட்டி போட்டுட்டு அருவாளோட ஒரு ஆள் என் பக்கத்தில் நின்றுட்டார். பாக்கி 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. அவர்கிட்ட வந்து நம்ம வளையல வாங்கிட்டாங்க. ரூமில் இருந்த பணம் எல்லாத்தையும். வடசென்னை அனல்மின் நிலைய பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக கூறப்பட்ட புகாரை அடுத்து அங்கு வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல்மின் நிலையத்தில் புதியதாக 3 யூனிட் அமைப்பதற்கு கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. இங்கு காலியாக உள்ள இடங்களில் மரங்கள் அடர்ந்து காடு போன்று காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் மின் நிலைய பணியாளர்கள் அங்கு சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக கூறி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து வனச்சரகர் முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலைய காட்டுப்பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல மாதங்களாக குடிநீர் விநியோகம் இல்லாமல் ஏழை மக்கள் தவித்து வருகின்றனர். 30 வார்டுகளை கொண்ட குன்னூர் நகராட்சியில் சுமார் 80,000 மக்கள் வசித்து வருகின்றனர். இம்மக்களுக்கு நீர் ஆதாரமாக ரேலியா, கரன்சி, ஜிம்கானா ஆகியன மட்டுமே உள்ளன. இந்த ஆண்டு மழை குறைந்ததால் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.
20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படுவதால் நகரை ஒட்டி வாழும் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். விரைவில் தங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் தெரிவித்தனர். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். மெயின் ரோடு கிராஸ் பண்ணி தான் வரணுங்க. 200 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறதுனால மேலே பைப்பில் தண்ணி வர்றது இல்லைங்க. இங்கேயும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வடியுது. அரை மணி நேரம் ஆகுதுங்க ஒரு குடம் நிறையிறதுக்கு. ரொம்ப சிரமப்படுறோங்க தண்ணி இல்லாமல். நாங்கள் இங்கே தான் நின்று தண்ணி பிடிக்கிறோம். நைட்டு பகல் 1 மணி 2 மணி எடுத்து இங்கே தான் இருந்து தண்ணி பிடிக்கிறோம். ரைட்டு வண்டிக்காரங்க இங்கே வந்துட்டாங்க. கொஞ்சம் ஏமாந்தா அடிச்சு தள்ளிட்டு அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் குழந்தை குட்டிங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது? நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். கவர்மெண்ட் எந்த ரீசண்டே எடுக்கிறது இல்லை. அருள்மிகு பத்மநாப சுவாமி கோவில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சுசீந்திரத்தில் முன்னுதித்த நங்கை அம்மன் எழுந்தருளல் வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவனந்தபுரம் அருள்மிகு பத்மநாப சுவாமி கோவில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சுசீந்திரத்தில் முன்னுதித்த நங்கை அம்மன், குமாரகோவில் முருகன், தேவாரக்கட்டு சரஸ்வதி ஆகிய சுவாமிகள் பல்லக்கில் திருவனந்தபுரம் செல்வது வழக்கம். அதன்படி இன்று காலை சுசீந்திரத்தில் முன்னுதித்த நங்கை அம்மன் மற்றும் குமாரகோவில் முருகன் எழுந்தருளும் வைபவம் நடைபெற்றது. வாத்திய இசை முழங்க முத்துக்குடையுடன் இந்த ஊர்வலம் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவனந்தபுரம் கொண்டு செல்லப்படும் இந்த விக்கிரகங்கள் அங்குள்ள நவராத்திரி கொலு மண்டபத்தில் 10 நாட்கள் வைக்கப்படும். விழா முடிந்து பின்னர் அவை சுசீந்திரம் கொண்டு வரப்படும். இந்த நிகழ்ச்சியில் திருவிதாங்கூர் மன்னர் காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டிருந்த கேரள காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை இந்த ஆண்டு நடைபெறவில்லை. குமரி மாவட்டம் வந்து இந்த மரியாதையை ஆண்டுதோறும் ஏற்றுக்கொள்ளும் கேரள காவல்துறையினர் இந்த ஆண்டு வராதது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இஸ்ரேல் முன்னாள் அதிபர் ஷிமோன் பெரஸ் மரணம். பன்னாட்டு தலைவர்கள் இரங்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நோபல் பரிசு பெற்ற இஸ்ரேல் நாட்டின் முன்னாள் அதிபரான ஷிமோன் பெரஸ் மரணமடைந்தார். அவருக்கு வயது 93. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை இஸ்ரேல் நாட்டின் அதிபராக இருந்தவர் ஷிமோன் பெரஸ். இஸ்ரேல் நாட்டின் பல்வேறு துறைகளின் அமைச்சராகவும் பின்னர் பிரதமராகவும் பதவி வகித்தார். இவருக்கு 1994ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. முதுமை காரணமாக அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற ஷிமோன் பெரஸுக்கு கடந்த ஜனவரி மாதம் லேசான மாரடைப்பு ஏற்பட்டது. டெல் அவிவ் அருகே உள்ள ஷேபா மருத்துவ மையத்தில் அவருக்கு சிறிய அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஷேபா மருத்துவ மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று மரணமடைந்தார். அவரது மறைவிற்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா, பிரதமர் மோடி உள்ளிட்ட பன்னாட்டு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். லோதா குழு அளித்த பரிந்துரையை அமல்படுத்தாத இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2013இல் நடந்த IPL தொடரில் சூதாட்டம் நடைபெற்றதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து சென்னை, ராஜஸ்தான் அணிகளுக்கு 2 ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. தவிர இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி லோதா தலைமையிலான குழுவை நியமித்தது. இந்த குழுவின் பரிந்துரைகளை ஏற்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை முழுமையாக BCCI ஏற்கவில்லை. இந்நிலையில்
இந்நிலையில் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூர் முன் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லோதா குழு சார்பில் தேர்வுக்குழுவை அமைப்பது உள்ளிட்ட பல பரிந்துரைகளை வழங்கியதாகவும் அதனை இதை பிசிசிஐ பின்பற்றவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி தாக்கூர் அளித்த உத்தரவில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பிசிசிஐ எதிர்ப்பதை ஏற்க முடியாது என்றும் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் லோதா குழு பரிந்துரை குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனால் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாது, நாளை இறுதி முடிவெடுப்பது என கர்நாடக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு போனஸ், முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி, தமிழக கடலோர பகுதியில் பாதுகாப்பு படையினர் பங்கேற்பு. தீவிரவாதிகள் மீண்டும் ஊடுருவியதாக தகவல், பதான்கோட்டில் வீரர்கள் குவிப்பு, பதற்றம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.